இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று சென்னை வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த குழுவானது எத்தனை நாட்கள் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு செய்ய இருக்காங்க? விரிவான தகவல்கள் என்ன? விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. சென்னையிலும் மழை பாதிப்புகள் குறித்தும் இந்த குழு என்பது ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திட்டமிடலும் மேற்கொள்ளப்பட்டு இன்று மாலை அவர்கள் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு வருகை தர உள்ளார்கள். நாளை காலை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நேரடி செல்ல உள்ளார்கள். இதற்கு முன்னதாக அரசு அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்தெந்த இடங்களுக்கு குழு செல்கிறது என்பது குறித்தான இறுதி முடிவு எடுக்கப்படும். அந்த வகையில பார்க்கும்போது விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான மத்திய குழுவாகவே இந்த குழு வருகை தந்து சென்னையில அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி அதுக்கு பிறகு நாளை காலை வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்கு திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்தான தகவலை சிஆர்இ என்கூடிய வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று மாலை வருகை தருகிறது உள்ளது. இது ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் 2000 கோடி அளவுக்கு வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடும்ப அட்டைக்கு 2000 ரூபாய் என்பது டோக்கன்கள் நேற்று முதல் விநியோகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசிடம் ஏற்கனவே மத்திய குழு அனுப்பி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 2000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பிரதமரை சந்தித்து மத்திய குழு விரைவாக அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில இந்த மத்திய குழு என்பது இன்று மாலை வருகை தந்து நாளை விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் எங்கெல்லாம் மழை பாதிப்புகள் இருக்கிறதோ, வெள்ள பாதிப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். சேதம் உள்ளிட்ட உடைமைகள் உள்ளிட்டவற்றெல்லாம் என்னென்ன சேதங்கள் இருப்பதெல்லாம் அறிக்கையாக மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்குவார்கள். அதன் அடிப்படையில் வெள்ள நிவாரணம் என்பது மத்திய அரசால் விடுவிக்கப்படும். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.